அனைவருக்கும் வணக்கம். காவிரி நீர் பிரச்சனைக்காக நேற்று தஞ்சாவூர் ஜிப்ரல் தேட்டருக்கு பக்கத்தில் பனகல் கட்டடம் பக்கத்தில் திமுக ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுத்தது. அது தாவேக்கா காவிரி நீர் பிரச்சனையில் சரியாக அதை முன்னெடுத்துக்கு போகலை அப்படிங்கிறதையும் அதை சொல்லி தாவேக்காவையும் கண்டிக்கிறதா அந்த போராட்டம் நடைபெற்றுச்சு. அந்த போராட்டத்தில் பேசின எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை ரெட்ட அர்த்தத்தில் வர வார்த்தையை அந்த இதில் அவங்க சொல்லிடுறாங்க. அது ஏதோ பெண்களை ரொம்ப கேவலப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் வழக்கு வருது. அது நேற்று மதியத்துக்கு அப்புறமே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு முகநூல்லையும் சரி, ஒரு சமூக வலைத்தளங்கள்லையும் சரி, பல கட்சி தலைவர்கள்லையும் சரி, அது அந்த பேச்சை எல்லாருமே கண்டிக்க தான் செய்கிறாங்க. அது நம்மளும் கண்டிக்க தான் செய்கிறோம். அது தேவையில்லைன்னு கூட நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நம்ம போன வேலை வேறு, நமக்கான இருக்கிற அந்த கடமைகள்ங்கிறது வேறு. திமுகவை ஃபாலோ பண்ணுற அந்த கோடான கோடி தொண்டர்கள்ங்கிறவங்க எக்காரணத்தை கொண்டு எதுலேயுமே மாறாமல் நிற்கிறவங்கிறது தனியாக நிற்கிறாங்க. அப்படிங்கும்போது அது இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தில் இருக்கிற அந்த ஒரு சமயத்தில் நம்ம போய் பேசின இடத்துல யதார்த்தமாக இந்த வார்த்தைகள் விழுந்துட்டாலும் கூட அதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இன்றைக்கி தேமுதிக அந்த பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவங்க பேசும்போது கூட சொல்கிறாங்க, இது இவ்வளோ அவசரமாக அந்த கைதுங்கிறதுங்கிறது தேவையில்லை. என்னென்னா இப்போ நேற்று அவர் பேசுகிறாரு, பேசுனதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் பேசுனதை யாரும் இல்லை அவர் பேசுனது எல்லாமே ரொம்ப சரிதான் அப்படின்னு சொல்லி பெரும்பாலும் யாரும் சொல்லலை. எல்லாருமே பேசுனது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம், இல்லை அதை இதை இவ்வளோ ஒரு இதாக பேசாமல் கூட இருந்திருக்கலாம், இது கண்டிக்கத்தக்கது தான் அப்படின்னு சொல்லி பல பேரும் பேசுகிறாங்க. ஆனால் எதில் முரண்படுறாங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனதுக்கு அந்த கைதுங்கிறது இங்கே பாருங்கள், அதில் தான் முரண்படுறாங்க. ஏன்னா நம்ம பல விஷயங்கள் பார்க்குறோம்ல, இது அவதூறு பேச்சு, இது அவதூறு பேச்சு. அதில் அந்த சட்டப்பிரிவுகளை சில நம்ம நண்பர்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, அது ஏதோ சாதி மதத்துக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துகிற அந்த ஒரு மோதலை ஏற்படுத்துகிற பிரிவுகளெல்லாம் வழக்கு போட்டிருக்குங்கிறாங்க. எனக்கு தெரியல, எனக்கு இன்னும் அந்த இதை நான் பார்க்கல, அப்படி கூட சொல்கிறாங்க. ஆனாலும் கூட இது என்னமோ ஒரு பெரிய கொடுஞ்செறியில் கொண்டு போய் அவரை அடைச்சிட்ற மாதிரியும், அந்த இதில் எதுக்காக இவ்வளோ துரிதமாக இப்போ நேற்று மாலையெல்லாம் கொண்டு போய், ஆமாம் நேற்று சாயங்காலம் தான் கொண்டு போய் அங்கே இதே புகாரே கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புகார் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. இல்லை நேற்று மதியானமே புகார் கொடுத்துருந்தாலும் சாயங்காலம் தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்படின்னா அவசரமாக இன்றைக்கி காலையிலே போய் சென்னையில் நின்று ஒரு நாளைக்கு இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு பொதுமக்கள் மத்தியில் கட்சி சார்பு இல்லாமல் எல்லார்ட்டையுமே ஒரு பேர் ஒன்று இருக்குது. சரி, நம்ம வீட்டு பையன் இவ்வளோ நாள் திமுக அண்ணா திமுக ஆண்டுடுச்சு, இப்போ புதுசாக இப்போ வந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. இந்த நிலையில் இவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாருல்ல, அதெல்லாம் யாரும் ஒரு பெருசாக எடுத்துக்கல. இருந்தாலும் இளைஞர்கள் ஒத்து கவனிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் நாளைக்கு தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் பட்ஜெட் வாசிக்கிற நாள் நாளைக்கு தான் முதல் நாள். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தில் என்ன சொல்ல போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்க்க வேண்டிய நாள் நாளைக்கு. இது போல் ஒரு காலகட்டத்தில் அங்கே எதிர்க்கட்சி தலைவராக உட்காந்து பேசி அங்கே சட்டமன்ற அந்த நடவடிக்கைகளை முழுமையாக ஈடுபட வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். இப்போ அவர் பேசியது தவறாகவே இருந்திருந்தாலும் கூட வழக்கு பதிந்தது கூட சரி, வழக்கு பதியிட்டோம், அதுக்கு நீதிமன்றம் இருக்குது. நீதிமன்றத்தில் போய் அந்த அவதூறு வழக்குக்கு என்னவோ அதுக்கு உண்டான தண்டனைகள் அல்லது தண்டனையிலேருந்து விடுவிச்சா வெளியில் வர்றதுங்கிறது வேறு. ஆனால் நான் சொல்கிறது என்னன்னு நினைக்கிறேன், இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கிற பேரை எப்படியாவது கெடுக்கணும்னு வெளியில் இருக்கவங்க இல்லை, அவங்க உள்ளுக்குள்ளேயே யார் மேலேயும் நான் குறை சொல்கிறேன்னு நினைக்க வேணாம். பக்கத்தில் கூட இருக்கலாம், பக்கத்தில் இருந்து கூட நினைக்கலாம், ஏதோ சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கொண்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு சில அதிகாரிகள்கிட்ட நம்ம பேசும்போது கூட, பேர் நம்ம சொல்ல முடியாது, சில அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அவங்களோட பல்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு டிவிக்கே ஆட்சியில் இருக்கிறது பிடிக்கலை, அவர்களால் பழைய மாதிரி இயங்க முடியல. இதெல்லாம் உண்மை. அப்போ இதுக்கு ஒரு இடம் நம்ம கொடுத்துடக்கூடாது. இப்போ தமிழக வெற்றி கழகமாக இருக்கலாம், இல்லை விஜயாக இருக்கலாம், இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் வரைக்கும் கூட சரி, தமிழக வெற்றி கழகம் ஆர்ப்பாட்டம் ரைட்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைதுன்னு வந்துச்சு பாருங்கள், அந்த இடத்துல தான் ஸ்கோரை மிஸ் பண்ணிடுச்சோ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தெரியுது.
எனக்கெல்லாம் அதான் தோணுது. பல நண்பர்கள்ட்ட பேசும்போது அதான் சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு போர்க்களம் மாதிரி தமிழ்நாடு முழுவதுமே ஒரு மிக பெருசாக எல்லா இடத்துலையும் அவங்கள வந்து பேசுகிறதும், அவங்க இவங்கள வந்து பேசுகிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வேணும்னு சொல்லி தான் மக்கள் வந்து விஜய்க்கு இன்றைக்கி வந்து முதலமைச்சர் ஆக்கி நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள்னு பல பேர் சொல்கிற அளவுக்கு அவரை வந்து தூக்கி வச்சாங்க. அதை அவரே எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் அது எக்காரணத்தை கொண்டு குறைஞ்சிடவே கூடாதுன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து 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 வைக்கணும். அதை விட்டுட்டு வந்து நம்ம ஏதோ யாராவது சொல்லியிருப்பாங்க போல், நம்ம வந்து இப்படி பண்ணோம்னா நம்ம புரட்சி தலைவர் இல்லை புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா மாதிரி நம்ம ஆயிடலாம் அப்படின்னு. இப்போ கொண்டு வந்து என்ன குடிஞ்ச ரயிலே போட போகிறோம், கொண்டு வர போகிறீங்க. இப்போ மதியானமே வந்துட்டு இப்போ நீதிமன்றம் சொல்லிடுச்சு, அவரை வந்து இன்றைக்கி என்ன விசாரிக்கணுமோ விசாரிங்க, விசாரிச்சுட்டு அவர் வந்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இது எதுக்கு இது வந்து ஒரு தேவையில்லாமல் அவங்களுக்கு திமுகவுக்கு தான் போகுது ஸ்கோர். இதே நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா நேற்று சாயங்காலத்துலேருந்து இன்றைக்கி காலையில் வரைக்குமே எது வந்து இருந்தது? இப்படிலாம் பேசியிருக்கலாமாங்க? உதயநிதி பேசின தப்புங்க. அப்போலேருந்து அவங்களுக்கு அதே தாங்க வேலை, இப்படி தாங்க பேசுவாங்க, அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதையே இன்றைக்கி டிவிகே அப்படின்ற அந்த ஸ்கோரை கொண்டு போய் டிஎம்கேட்டு பாலை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டீங்க. இதுதான் இன்றைக்கி நடக்குது. நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து பேசுகிறவங்க யாராவது இல்லை அப்படின்னு சொல்லி வேணால் நினைக்கலாம். ஆனால் என்னோடய கேள்வியெல்லாம் என்னென்னா, இவ்வளோ துரிதமாக அம்மையார் இவங்க பிரேமலதா விஜயகாந்த் அதை தான் கேட்குறாங்க, அண்ணன் டிடிவி தினகரன் ஐயா அவர்களும் அதான் சொல்கிறாங்க, பல தலைவர்களும் அதான் சொல்கிறாங்க. வழக்கு பதிஞ்சதை யாரும் தவறுன்னு சொல்லலை, அவர் பேசுனதை யாரும் ஆதரிக்கவும் இல்லை. ஆனால் இவ்வளோ துரிதமாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்ற ஒரு அந்தஸ்தில் உள்ளவரை விடியறதுக்குள்ளே இதே போல் தான் காவல்துறை எல்லாத்துலேயும் ஈடுபடுதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பல இடங்கள் நம்ம பார்க்குறோம். மூட்டையில் சாயங்காலமே வந்து மணல் அள்ளி கொண்டு வந்து வச்சுட்டு வந்து ராத்திரி வரைக்கும் சாயங்காலத்துலேருந்தே நடக்கும், அது பக்கத்துலேயே நடக்கும். அதெல்லாம் எதுவுமே செய்யவே இல்லையே இதே காவல்துறை, அது எதுவும் பண்ணுறது கிடையாது. அதோடு இது என்ன வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதா இவ்வளோ துரிதமாக நடக்கணுமா? லாட்ரி சீட்டு கடை, இந்த கள்ள லாட்ரி எங்கேயுமே விற்கலையா? விற்கிறாங்கல்ல, அது வந்து காவல்துறைக்கு தெரியலையா? அவ்வளோதான் நான் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ 40,000 ரூபா வந்து மாதம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து வேறு சொல்கிறாங்க. நம்ம ஆதாரத்தோடு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் வெயிட்டிங். அதையும் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நமக்கு என்னென்னா, காவலர்கள் இருக்கிறதே ரொம்ப குறைவான ஆள் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயுமே. இது போல் நேரங்களில் இந்த காவலர்களை வந்து தேவையில்லாமல் வந்து இது போல் இதில் நம்ம ஈடுபடுத்தி அதில் வந்து ரொம்ப துரிதமாக செஞ்சு இதில் வந்து என்ன நடந்துட போகுது அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வியாக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று வரைக்கும் டிவிகேக்கு இருந்த அந்த ஒரு ஸ்கோரை, அந்த ஒரு பாலை இவங்களே கொண்டு போய் டிஎம்கேட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்களோ அப்படிங்கிறதாங்க எனக்குலாம் தோணுது. நீங்கள் பார்க்குற உங்களுக்கும் பல கருத்துக்கள் இருக்கும். இதில் வந்து இவ்வளோ ஒரு அவசரமாக வந்து துரிதமாக செயல்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா பல பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டு இந்த ராணிப்பேட்டையில் வந்து பத்திரிகையாளர் தாக்கப்படுறாங்க. எல்லா பத்திரிகையாளரும் கொண்டு போய் அந்த இதை கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதே தாவேக்கா வந்து இது வரைக்கும் எஃப்ஐஆர் கூட போடல அப்படின்னு அம்மையார் நம்ம பிரேமலதா விஜயகாந்த் கேட்குறாங்க. நானும் அதுதான் கேட்குறேன். காவலர்களுக்கு ஆர்டிகல் 14 என்னன்னு தெரியும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லுது? இங்கே இந்திய குடிமகன் ஒவ்வொருவனும் சமம், யாரும் மேலேயும் இல்லை யாரும் கீழேயும் இல்லை அப்படிங்கிறது ஆர்டிகல் 14. நானாக இருக்கலாம், பார்க்குற நீங்களாக இருக்கலாம், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கலாம், மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அண்ணன் விஜயா இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் எல்லாரும் சமம். இதை தான் வந்து நம்ம உயர்நீதிமன்றமும் அண்ணன் சீமானோட வழக்கில் கேட்டுச்சு. என்னங்க இது, விஜய் பற்றி பேசுனா, முதலமைச்சரை பற்றி பேசுனா ஒன்றே பாயிடுறீங்க, இதே அவதூறு வந்து இவங்க பற்றி பேசும்போது, சீமானை பற்றி பேசும்போது எதுவுமே சொல்லி அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தடவை இப்போ சமீபத்தில் சுட்டி காட்டுச்சு. அப்போ எப்போவுமே பார்த்துக்கணும், இது வந்து ஏதோ ஒரு வேலை நம்ம செய்கிறோங்கும் போது எல்லா நேரத்துலையும் இருக்கும். அந்த 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 ஒரு விழிப்புணர்வோடு நம்ம வந்து செயல்பட்டால் மட்டும்தான் சரியாக இருக்கும். இது எல்லாருக்குமே பொருந்தும். இதை பார்த்துக்கங்க. யாரையும் குறை சொல்கிறதுக்கு நான் சொல்லலை. நிறைய செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது, அதை நம்ம செய்வோம். அதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.